ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க. என்ன ஐஸ்கிரீம்னாவே ஸ்பெஷல் தானே. யாருக்கு தாங்க ஐஸ்கிரீம் பிடிக்காது? வீட்லேயே ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். நான் செய்கிற ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது லம்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வந்து ஸ்பேட்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நல்லா குலுக்கிட்டு செய்கிறங்க, லம்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் வந்து பெரிய சைஸ் ஆஃப் நார்மல் மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் இல்லை எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது மைக்ரோவேவனில் 1 மினிட் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அதுவும் வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சுன்னு. அடுத்தது ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கிளாஸ் டம்ளர் இருந்தால் கூட போதுங்க, இல்லை டீ கப் இருந்தால் கூட போதும். இப்போ வந்து இந்த சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு குழிலையும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து விட்டுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக கோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த மோல்டை வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் ஷேக் பண்ணி இப்படி டேப் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அந்த சாக்லேட்டே வந்து ஃபுல்லாக போய் ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிவிடும். இது வந்து ஒரு நல்ல தின் லேயர் ஆஃப் கோட்டிங் சூப்பராக ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் ஆகட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை வந்து பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விஸ்க் இருந்தாலும் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு செய்கிற மாதிரி இது வந்து பீக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுனாங்க. ஜஸ்ட் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தாவே போதும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போல் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஹனி வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பால் பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே வரும். இப்போ இந்த பால் பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து திக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து திக்காக இருந்தால் ஓகேன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்கோபார் கோட்டிங், அதில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம். அந்த மூணில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி போட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக இருக்கணுங்க. அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஹை கூலிங்கில் வச்சு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மோல்டு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் டம்ளர் இருந்தால் அதில் சாக்லேட் கோட்டிங் ஒரு கோட் கொடுத்துட்டு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு சாக்லேட் பிடிக்காது. அதனால் வந்து நான் சாக்லேட் இல்லாமல் வெறும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் மிக்சர் மட்டும் சேர்த்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது அந்த வாசனை வரும் இல்லையா, ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லு, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரியே ரப்பர் பேண்ட் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறா. இதுவும் அதே போல் 1 டே ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு குல்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இது எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து அந்த ஐஸ்கிரீம்குள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில் டிப் பண்ணி நல்லா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாக்லேட் வருதுன்னு. அப்படி உங்களுக்கு வரலன்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் அந்த குல்ஃபிலாம் கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் இந்த மாதிரி சூப்பரான வீட்டிலே செய்யக்கூடிய சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நீங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.